அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிற ஒரு பகுதி தரம் 7ல் இருந்து 11 வரைக்கும் அத்தனை மாணவர்களுக்கும் தேவையான ஒரு பகுதி தான் பார்க்க போகிறோம். சரியா? அதாவது நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது முதலாம் வேற்றுமையிலிருந்து 8ஆம் வேற்றுமை வரைக்கும், அதே நேரம் அந்த வேற்றுமை பயிற்சிகளை பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம். சரியா? இப்போ நாங்கள் முதலாவதாக வேற்றுமை என்றால் என்ன என்பதை பார்ப்போம். வாக்கியத்தின் பெயர் சொற்களின் இலக்கண தொழிற்பாட்டில் ஏற்படும் வேறுபாடு வேற்றுமை எனப்படும். அதாவது பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த பெயர் சொற்கள், சரியா? பாப்பம். பெயர் சொற்கள் ஒரு வாக்கியத்துல எப்படி எல்லாம் வரும். முதலாவது வாக்கியத்தில் எழுவாயாக வரக்கூடியதாக இருக்கும் பெயர் சொற்கள். சரியா? எழுவாயாக வரும். அடுத்தது செயற்படு பொருளா வரும். ஆனால் பயனிலையாக வராது. ஏன்? உங்களுக்கு தெரியும், பயனிலை வினை சொற்கள். சரியா? பயனிலையில வினை சொற்கள் தான் பயனிலையாக வருகிறது. இதுல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் செயற்படு பொருள்ன்றது செவட் வந்திருக்கும். சாரி, அது பாத்தீங்க இந்த லேப்டாப்ஸ்ல எழுதும்போது அப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரும். அப்ப இந்த பெயர் சொற்கள் ஒரு வசனத்தினுடைய எழுவாயில இலக்கியா பாடினால் இதுல எழுவாயாகத்தான் இலக்கியா செயற்படுறா. சோ இதுல இந்த இலக்கியா என்பது ஒரு பெயர் சொல். இலக்கியா என்பது பெயர் சொல். இந்த பெயர் சொல்லுல பாருங்க, எல்லா வசனத்திலையுமே இலக்கியா வரைக்கும் பாருங்க. சரி, அந்த யாவனுடைய முடிவு வரைக்கும் பாருங்க, இலக்கியா தான் என்னவா இருக்கு? எழுவாயாக இருக்கின்றது பெயர் சொல். ஆனா இலக்கியா என்பது எழுவாயாக இருக்குது. ஒவ்வொன்றினுடைய முடிவையும் பாருங்க, இது நோமலா முடியுது, அவனுடைய பெயரிலே முடியுது. இலக்கியா பாடினாள், இது இலக்கியாவை போன்றவள். சரியா? இலக்கியாவினால் எழுதப்பட்டது, இலக்கியாவின் கவிதை, இலக்கியாவினது புத்தகம். சரியா? அப்ப முடிகிற இந்த சொற்களை பாருங்கள். இந்த வாக்கியங்கள் முடிவுற இந்த சொற்களை பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இதுல கடைசியில இனது, இதுல என்ன இன்னடு வினது விண்ணடு இருக்கிறதா இனதுன்னு வாசிக்கிறேன்டா. அதானே தமிழ். ரெண்டு சொற்கள் இணையும் போது இந்த விண்ணன்றது உருவாகி இருக்கு. வை இப்படிப்பட்ட சொற்கள் சேர்க்கப்படுது இலக்கியா என்ற எழுவாய். இப்படி சேர்க்கப்படும் போது பாருங்கள், ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு அர்த்தத்துல, சரியா, சொற்களுக்கு இடையிலான வினை சொற்களை கொண்டு தொடர்பு மாற்றமடைகிறது. ஒவ்வொரு பெயர் சொற்களும் அவற்றினுடைய வினை சொற்களுடைய சேரும் போது ஒரு மாற்றத்தை உருவாக்குறது. விளங்கிச்சா? அப்ப வேற்றுமை என்றால் என்ன என்பது உங்களுக்கு விளங்கி இருக்கும். ஒரு பெயர் சொற்கள்ல ஒரு இலக்கண தொழிற்பாடு வேறுபாடு உருவாக்குறது வேற்றுமை என்று சொல்லி வருது. சரியா? ஏற்படுற வேறுபாடத்தை நாங்க வேற்றுமை என்று சொல்லி சொல்றோம். அப்போ ஒவ்வொரு வேற்றுமைகளுக்கும் என்ன இருக்குமெண்டா, உருவு கலரை மாத்தி நம்மளுக்கு பார்க்க சோமா இருக்கும். ஓகே, உருவு, சொல்லுருவு மற்றும் அந்த சொல்லுறுப்புகளுடைய முறுப்புகளுடைய சொற்கள் பொருத்தப்படும் போது ஒரு பொருள். அப்ப இந்த மூன்றும் கட்டாயமாக வேற்றுமைகளுக்கு உரியது. இந்த மூன்றும் என்ன? கட்டாயமாக வேற்றுமைகளுக்கு உரியது. பெயர் சொற்கள் சிறப்பு வேற்றுமை எங்க நிற்கும்? வேற்றுமை எங்க காணலாம்? பெயர் சொற்கள்ல காணலாம். அதனாலதான் பெயர் சொற்களுக்கு ஒரு சிறப்பு இருக்கு, வேற்றுமை உருவுகளை ஏற்பது. சரியா? பெயர் சிறப்பு என்ன? வேற்றுமை உருவுகளை ஏற்பது. வேற்றுமை உருவுகள் நிறைய இருக்கு. இதுல உங்களை கொஞ்சம் தந்திருக்கணும். ஐ, ஆள், கூ, இன், அது, கண். விளங்கிச்சா? இந்த கொஞ்சம் தந்திருக்கணும். அதுக்கு பிறகு நிறைய இருக்கு. ஒடு, ஓடு, ஆள், இப்படிப்பட்ட நிறைய சொற்கள் இருக்கு. சோ இதுல ஐ, ஆள், கூ, இன், அது, கண் முதலிய பெயர் சொற்களோட இறுதியில சேர்ந்து வரும்.
இறுதியில சேர்ந்து வரும் போதுதான் அங்க உருபுகளா இவ வந்து மறைந்து நிற்கிற. சரியா, மறைந்து நிற்பின அல்ல ஒழுங்கா தெரியும் எங்களுக்கு. மறைந்து நிற்கிறத விட எங்களுக்கு அதை வந்து கண்டறியக்கூடியதா இருக்கு. சொல்ல பார்க்கும்போது எங்களுக்கு தெரியும் இது என்ன வேற்றுமை. அப்படிப்பட்ட இருக்கக்கூடியதாக இருக்கிறது தான் வேற்றுமை. சரியா, அதாவது பெயர் சொற்களோட உருபுகள் சேர்ந்து வந்த போது அதுல ஏற்படுற இலக்கண தொழிற்பாட்டுல இருக்கக்கூடிய வேறுபாடு தான் வேற்றுமை. இப்ப நாங்க ஃபர்ஸ்ட் முதலாம் வேற்றுமையை பற்றி பார்க்கலாம். சரியா, அப்புறம் முதலாம் வேற்றுமையில உங்களுக்கு இதுல தரப்பட்டிருக்கு. ஸோ இதை வந்து நீங்க என்ன செய்யுங்க, புஷ் பண்ணி இதுல என்ன இருக்குன்றது வாசிங்க. நான் இதனுடைய சுருக்கம் சொல்லி இதை நான் விளங்கப்படுத்துறேன். முதலாவது, பெயர் சொற்கள் ஒரு வாக்கியத்தினுடைய எழுவாயாக அமையமாக இருந்தால் அது முதலாம் வேற்றுமை எனப்படும். இதனை நாங்கள் எழுவாய் வேற்றுமை என்று அழைப்போம். இந்த வேற்றுமைக்கு உருவு இல்லை, ஆனா சொல்லுருவுகள் இருக்கு. சரியா, உதாரணம் பாருங்க, தமிழினி வந்தாள். சரியா, தமிழினி வந்தாள். சூரியன் உதித்தான், சந்திரன் மறைந்தான், கமலன் வந்தான், விமலன் படித்தான். இதுல கமலன், விமலன், சூரியன், சந்திரன் என்றதெல்லாம் சரியா என்னவா இருக்கு, பெயர் சொற்களாக இருக்கின்றது. கமலன், விமலன், சூரியன், சந்திரன் என்பதெல்லாம் பெயர் சொற்கள். விளங்கிச்சா? அந்த பெயர் சொற்கள் ஒரு வாக்கியத்தினுடைய எழுவாயாக வருகிறது. இந்த வசனத்தை பாருங்க, இது எழுவாயம் பயனிலையம் மட்டும் கொண்டிருக்கிறது. அப்ப இந்த வாக்கியத்தினுடைய எழுவாயாக பெயர் சொல் வரும் போது அது நாங்கள் முதலாம் வேற்றுமை என்று சொல்லி சொல்றோம். சரியா, தமிழினி வந்தாள், சூரியன் உதித்தான். சொல்லுறுப்புகள் என்று சொல்லி இதுல பாருங்க, என்பவள், என்பவன். ஸ்டூடெண்ட்ஸ், என்பவள், என்பவன், என்பவர், என்பது, என்பவை, ஆனவன், ஆனவள், இதெல்லாம் சொல்லுறுப்புகள். சோ இதை நீங்க குறிச்சு வச்சுக்கொள்ளுங்க. முதலாம் வேற்றுமைகளுக்கு உருவு கிடையாது, சொல்லுறுப்புகள் உண்டு. என்பவன், என்பவள், என்பவர், என்பது, என்பவை, ஆனவன், ஆனவள். இதுக்கு வந்து பொருள் கிடையாது, பொருள் வந்து குறிக்கப்படவில்லை. அதே நேரம் இதனுடைய மரபெயர் எழுவாய் வேற்றுமை. சரியா, அடுத்தது இரண்டாம் வேற்றுமை. இரண்டாம் வேற்றுமை வந்து உருவை காட்டுகின்றது. இரண்டாம் வேற்றுமையினுடைய உருவு ஐ. இந்த உருவு வந்து செயற்படு பொருளை உணர்த்தி வருது. இந்த உருவு வந்து செயற்படு பொருளை உணர்த்தி வாரதால இங்க இது வந்து செயற்படு பொருள் வேற்றுமை என்று அழைக்கப்படுகிறது. சரியா, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், எழுவாய் அல்லது செயற்படு பொருள் என்னவா இருக்கும், பெயர் சொல்ல இருக்கும். பெயர் சொல் என்னவா இருக்கும், வேற்றுமை உருவுகளை ஏற்று நிற்கும். பெயர் சொல் வேற்றுமை சுருக்கமாக தான் நான் போடுவேன் ஸ்டூடெண்ட்ஸ். சரியா, எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து இதுல எழுதி காட்டிட்டு இருக்க முடியாது. சோ வேற்றுமை உருவுகளை ஏற்று நிற்கிறது பெயர் சொல். அப்ப வேற்றுமை உருவுகளை ஏற்று நிற்கக்கூடிய இந்த பெயர் சொல் வந்து எழுவாயாக நிற்கும் போது அது என்ன, முதலாம் வேற்றுமை. அது எழுவாயா நிற்கும் போது என்ன செய்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அங்க வந்து அது அதிகபட்சமா இதை காட்ட போறது இல்ல, உருவ காட்ட போறது இல்லை. ஏன், முதலாம் வேற்றுமை தான் அப்படி இருக்குது. முதலாம் வேற்றுமை அப்படி இருக்கும் போது அங்க முதலாம் வேற்றுமைக்கு உருவு இருக்கா, இல்ல. சோ இங்க வேற்றுமை உருவுகள் முதலாம் வேற்றுமையில ஏற்று நிற்காது. ஆனால் இரண்டாம் வேற்றுமையில அது செயற்படு பொருளை பெயர் சொற்கள் வந்து ஏற்று நிற்கிறது. செயற்பட்ட பொருளா ஒரு பெயர் சொற்கள் வந்து நிற்குது. அந்த இடத்துல ஐ என்ற ஒரே ஒன்று, சரியா, வேற எதுவும் இல்ல, ஐ என்ற இந்த ஒரே ஒன்றை மட்டும்தான் இதை வந்து உருவாக கொண்டிருக்கிறது இரண்டாம் வேற்றுமை. அப்ப பாருங்க, எல்லா செயற்பட்ட பொருளுமே நாங்க என்ன செய்யணும்னா இதுக்கு வந்து பொதுவா ஒரு பெயர் சொல்ல போடும். இது செயற்பட்ட பொருள் தான் என்பதை குறிப்பிடறது உங்களுக்கு வாசிக்கும் போதே விளங்கும். நாங்க இது செயற்பட்ட பொருள் தான் என்று குறிப்பிடறதுக்கு கமலன், கமலன். சரியா, கமலன் வீட்டை கட்டினான். இதில் கமலன் என்பது எழுவாய், வீட்டை என்பது செயற்பட்ட பொருள், கட்டினான் பயனிலை. அப்ப இந்த நான் இப்ப ஒரு கோடு அப்புறமா அடிச்சிடுறேன் ஸ்டூடெண்ட். ஸோ இந்த
இந்த கோட்டுக்குள்ள குறிக்கப்பட்ட இவை அனைத்தும் என்னவாக இருக்கின்றன? செயற்படு பொருளாக இருக்கின்றன. ஸோ நான் இதை கூட கிளியர் பண்ணிட்டு என்ன செய்யறேன், உங்களுக்கு பயனிலையே பிரித்து விடுறேன். பயனிலை உங்களுக்கு இப்போ தேவையில்லை. பயனிலை என்ன செய்கிறேன், பிரித்து விடுகிறேன். எங்களுக்கு இப்போ என்ன வேணும்? செயற்படு பொருள் தான் இந்த இதை கொண்டிருக்குதா என்பதை நாங்கள் பார்க்க வேண்டி இருக்கு. வீட்டை கட்டினான். இதுல வீட்டை என்பது என்ன? வீடு என்பது ஒரு செயற்படு பொருள். வீடு சகாய் வீட்டை என்று உருவாகி இருக்கிறது. சரியா? இத்தனை சொற்களோட என்ன கூடி இருக்கிறது? அது ஒரு பெயர்ச்சொல். அந்த சொல்லோட ஐ என்பது சேர்ந்து இது செயற்படு பொருளாக வருது. அப்ப இதுல பாருங்க, வீட்டை கட்டினான். இதில் வீட்டை என்பது இரண்டாம் வேற்றுமையை உணர்த்துகிறது. சரியா? சரியா? ஐ என்ற ஒரே ஒரு உருபெயர்ச்சி இது செயற்படுகள் வந்தது. இப்போ வீட்டை கட்டினான், வீடு சகை கட்டினான். புரிஞ்சா? அடுத்தது, அதாவது இந்த வீடு சக ஐயன்னு வரும்போது நீங்க என்ன செய்யணும், ஒவ்வொரு சொற்களையுமே பிரிச்சு பார்க்கணும். அதே நேரம் சில வேளையில் என்ன செய்யணும், இந்த ரெண்டாம் வேற்றுமையில ஒரு சிறப்பு இருக்கு. ஒன்று வேற்றுமை விரி. சரியா? ஒன்று என்ன? வேற்றுமை விரி, வேற்றுமை தொகை. வேற்றுமை விரி, வேற்றுமை தொகை. வேற்றுமை விரியண்டா அங்க நாங்க பார்க்கும் போது எங்களால் என்ன செய்யக்கூடியதா இருக்குமெண்டா, அந்த உருவு வெளிப்படுறத காணக்கூடியதாக இருக்கும். இது எல்லா வேற்றுமைக்குமே பொதுவானதுதான். ஆனால் ரெண்டாம் வேற்றுமையில அதிகமா காணலாம். சரியா? அப்ப வீட்டை கட்டினான் என்னும் போது அங்க ஐயன்ற சொல்ல எங்களுக்கு வெளிப்படுறது தெரியுது. ஆனா நாங்க அதுக்கு இந்த ஐயன்ற சொல்ல வெளிப்படுத்தாம வீடு கட்டினான் எழுதினான், அது ரெண்டாம் வேற்றுமை சொல்லிதான் சொல்லியிருக்காங்க. சரியா? அப்படிதான் குறிப்பிட்டிருக்காங்க புக்ஸ்ல. அப்ப வீடு கட்டினான் என்று நாங்கள் ஐய சேர்க்காம சொன்னா கூட அது ரெண்டாம் வேற்றுமை தானா. கதிரையை உடைத்தான். அப்ப இதுல வீட்டை கட்டினான் என்பதை சொல்லி அப்படின்னு போய்கிட்டே இருக்கேன். இப்ப வீட்டை கட்டினான் என்பதுல ஐ என்பது வெளிப்படுகிறது. சோ அது என்னவா இருக்கும்? வேற்றுமை விரி. அடுத்தது எங்களுக்கு தேவையானது இந்த வேற்றுமை தொகை. அப்ப வீடு கட்டினான் என்பது என்ன? வேற்றுமை தொகை. கிளியர் ஆயிடுச்சா? அப்ப அடுத்தது பார்ப்போம். உதாரணம், நாங்க இது வேற்றுமை விரியா வேற்றுமை தொகையா என்பதை பார்த்துட்டு போலாம். இதுல உங்களுக்கு தரப்பட்ட எல்லாமே வேற்றுமை விரியா தான் தந்திருக்காங்க. சோ நாங்க அதுக்கான வேற்றுமை தொகையை போட்டுட்டு போலாம். பாருங்க, முதலாவது உங்களுக்கு இந்த இரண்டாவது தந்திருக்கிறது. கதிரையை உடைத்தான். கதிரையை உடைத்தான். அப்ப இதுல கதிரை என்பது என்னவா வந்திருக்கு? செயற்படு பொருளாக தான் வந்திருக்கு. நாங்க ஏற்கனவே சொன்னோம் கமலனை தான் போட போறோம்னு சொல்லி. சோ கமலன். சரியா? கமலன் கதிரையை உடைத்தான். அப்ப இதுல கதிரை என்பது என்னத்தை செய்யுது? ஒரு செயற்படு பொருளா தோன்றும். அது செயற்படு பொருளா நிற்கும் போது என்னத்தை குறிச்சு காட்டுது? அதாவது கதிரை என்பது கதிரை எனும் போது நீங்க கதிர் சகாய் கதிரை என்று சொல்லி எழுதக்கூடாது. சரியா? கதிர் சகாய் கதிரை என்று யாராவது எழுதலாமா? கதிரை என்பது ஒரு பெயர் சொல். நீங்க பெயர் சொல்லையே பிரிப்பீங்களா? பெயர் சொல்ல பிரிக்கலாம். சரியா? பெயர் சொல்ல பிரிக்கிறோம் தானே. கடல் அலை அது ஓகே. ஆனால் நாங்கள் கதிரை என்பது நாங்க என்ன பிரிக்க கூடாது? கதிர் சகாய் என்று பிரித்தீங்க எழுதக்கூடாது. அப்ப என்ன வேற்றுமை தொகையாக மாற்றுக சொல்லி கேட்டோம்னு சொல்லி சொன்னால் நீங்க என்ன செய்வீங்க? நீங்க இந்த ஐய விட்டுறன்னு சொல்லி கதிரியை உடைத்தான், கதிரியை உடைத்தான் சொல்லி எழுதுறது இல்ல. விளங்கிச்சா? கதிரியை உடைத்தான் என்று சொல்லி நாங்க எழுதுறது கிடையாது. இப்ப இந்த வீட்டை கட்டினான் என்பதுல வீடு சக ஐயன்னு தானே வருது. அதே மாதிரி தான் நீங்க கதிரை சக ஐ. என்னது? கதிரை சக ஐ என்று சொல்லித்தான் நாங்க பிரிக்க போறோம். அப்ப நாங்க இந்த வேற்றுமை விரியாத தரப்பட்டுக்கு என்னது? கதிரையை நாங்க அதை என்ன செய்யணும்? வேற்றுமை தொகையாக மாத்தணும். வேற்றுமை விரி என்ன செய்யணும்? வேற்றுமை தொகையாக மாத்தணும். அது வேற்றுமை தொகையா மாறணும். நாங்க என்ன இருக்கணும்? ஐயன்ற உருவு வெளிப்பட்டு நிற்க கூடாது. ஐயன்ற உருவு எப்பவுமே இருக்கும், ஆனால் வெளிப்பட்டு நிற்காது. அப்ப ஐயன்ற உருவு வெளிப்பட்டு நிற்காத மாதிரி என்ன எழுதுறது? கதிரை வீடு கட்டினான், கதிரை உடைத்தான். சரியா? கதிரை உடைத்தான். அது சில வேளையில பொருளையும் மாத்தி விட்டுறோம்.
பொருளையும் மாற்றி விட்டோம். அதாவது நான் சொல்ற பொருள் நீ நாங்கள் படிப்பிக்க போற இந்த பொருள் கிடையாது, அர்த்தம் ஒன்று சொல்றோம் தானே. அர்த்தம் இந்த பொருள் வேற அந்த பொருள் வேற. அப்ப அர்த்தம் என்று நாங்கள் சொல்றதுல கதிரை உடைத்தான், இதுவும் என்ன கதிரை என்ற ஒரு பொருளை தான் உடைக்கிறோம். கதிரை என்பதை ஒரு பொருள் என்ற பொருள் எல்லாம் இல்ல, கதிரை உடைத்தான். இப்ப நான் சொல்லுவான் பழத்தை உண்டான், பழத்தை உண்டான் அது பழத்தை சாப்பிடுறது. பழம் உண்டான் சரியா, அது சில வேளையில போட்டிகள்ல கூட பழம் உண்டலாம். அது பழத்தை உண்டான் போல. இப்ப கதிரையை உடைத்தான் என்பதை சில வேளை விழுந்து உடைச்சிருக்கலாம் கதிரைய. கதிரை உடைத்தான்டா என்ன, கதிரைய உடைக்க வேண்டி இருந்த மாதிரி அவர் உடைச்ச மாதிரி மெத்தம் வரும். ஆனா நீங்க கதிரை உடைத்தான் என்பது சரியான பதில தான். சரியா, அடுத்தது அடைதல். அடைதல் இந்த பொருள், இந்த பொருளை நான் இதுக்கு சொல்லிட்டேன். பாடசாலையை அடைதல் இந்த வசனம். அப்ப இதுல நாங்க இத வேற்றுமை தொகையா மாற்றுறது அந்த ஐயன்ற உருவு வந்து வெளிப்படாம நிற்கும். அதுவும் எல்லாத்தையுமே நாங்க வந்து வேற்றுமை தொகையாவும் மாற்ற முடியாது. சரியா, சோ இது வந்து நாங்க வேற்றுமை தொகையா மாற்றும் போது பொருள் மாறிவிடும். ஐயன்றது நாங்க மறைச்சு விட்டோம்னு சொல்லி சொன்னால் பொருள் மாறுபட்டு விடும். பாடசாலையை அடைந்தால் என்னும் போது அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. என்ன, யாரோ ஒருத்தர் பாடசாலைக்கு போற கமலன் என்பதால நாங்க என்ன சொல்லுவோம், கமலன் பாடசாலையை அடைந்தான்டா, கமலன் வீட்டுல இருந்து வலிக்கிட்டவன் பாடசாலைக்கு போயிட்டான் நம்மதான் அர்த்தம். கமலன் பாடசாலையை அடைந்தான், கமலன் வீட்டுல இருந்து வலிக்கிட்டவன் சரி பாடசாலைக்கு போயிட்டான். ஆனா அதே பாடசாலை அடைந்ததுன்னா ஏதோ பாடசாலை வெற்றி அடைந்த மாதிரி வரும். எப்படி வரும், பாடசாலை வெற்றி அடைந்தது மாதிரி வரும். அப்படி பாடசாலை வெற்றி அடைந்தது என்ற ஒரு கருத்துல வந்துச்சுன்னு சொன்னா அங்க உங்களுக்கு இந்த இரண்டாம் வேற்றுமை என்பதை தொழிற்படாம போயிடும். என்னன்னு, இரண்டாம் வேற்றுமை செயற்படு பொருள் வேற்றுமை. அப்புறம் பாடசாலை வெற்றி பெற்றது. இல்ல பேர் பாடசாலை உங்களுக்கு என்னவா செயற்பட தொடங்கும், எழுவாயாக செயற்பட ஆரம்பிக்கிறது. பாடசாலை என்ற சொல் எழுவாயாக செயற்பட ஆரம்பிக்கிறது. சோ இதுதான் பிரச்சனை. சரியா, சோ இந்த வேற்றுமை தொகை வேற்றுமை விதியை பற்றி உங்களுக்கு வராது, அது உங்களுக்கு இருக்கு புக்ஸ்ல. சரியா, தரம் 7 இது எடுத்திருக்கேன். சோ அப்படி தரம் 12 ஓஎல் எக்ஸாம் இது கட்டாயமாக வரக்கூடியதாக இருக்கும். ஸோ அதோட இன்னொரு விஷயம், இன்று எங்களுடைய அட்வான்ஸ் ஸ்டடிங்கில் வந்து இதில் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இது வரைக்கும் என்ன இருந்துச்சு, தரம் 6ல் இருந்து 9 வரைக்கும் போய்கொண்டு வந்துச்சு. சரியா, அப்புறம் வந்து 10க்கு வந்து 2-3 பாடங்கள் வந்து அப்லோட் பண்ணப்பட்டிருந்துச்சு, தமிழ் மீடியத்துக்கும் இங்கிலீஷ் மீடியம். இப்போ ஒரு புதிய மாற்றத்தோட இது வந்து இப்போ 11ஆம் ஆண்டு ஆட்களுக்கும் புதுசாக வந்திருக்கு. சரியா, ஸோ அதாவது எங்களுக்கு வந்து இனிமேல் தரம் 11 ஓஎல் சிலபஸில் முக்கிய 6 பாடங்கள் இருக்குதானே, ஆங்கிலம், விஞ்ஞானம், கணிதம், வரலாறு, சமயம் போன்ற இந்த முக்கிய 6 பாடங்களை நாங்கள் வந்து கையில் கொண்டு போகிறோம். மீது இருக்கக்கூடிய இந்த ஜியோகிரஃபி, சிவிக்ஸ், அப்புறம் இந்த வர்த்தகம், ஐசிடி இது வந்து நாங்கள் நடத்த போகிறது கிடையாது. சரியா, எங்களுக்கு வந்து கொஞ்சம் இதுக்கு பிறகு கொஞ்ச நாட்களின் பின் நாங்கள் வந்து ஆரம்பிக்கலாம்னு இருக்கிறோம். உங்களுக்கு வந்து தரம் 11க்கு அந்த பாடங்களும் வேணும்னு சொல்லி கேட்டால் செய்யறதுக்கு நாங்கள் வந்து முயற்சியில் ஈடுபடுவோம். சரி, அந்த படங்களை நாங்கள் வந்து உங்களுக்கு நீங்கள் கேட்குறீங்கன்னு சொல்லிச்சுன்னா செய்ய வேண்டியது எங்களுடைய அவசியம். உங்களுடைய ஆசிரியர்கள் மாணவர்கள் கேட்கும்போது அதை செய்கிறது தானே ஆசிரியர்களுடைய கடமை. ஸோ நீங்கள் கேட்டீங்கன்னு சொல்லிச்சுன்னா அதை வந்து நாங்கள் போடுவோம். ஸோ உங்களுக்கு என்ன அபிப்பிராயம்ன்றது நீங்கள் வந்து கீழே ஒரு வீடியோ போகலாம். இந்த வேற்றுமை என்பதை நீங்கள் வந்து என்ன செய்யணும்னா 7லேருந்து 12ஆம் ஆண்டு அனைத்து மாணவர்களுமே பார்க்க வேண்டிய விஷயம் இல்லைங்கச்சா. ஏன்னா இந்த வேற்றுமை வந்து 12ஆம் ஆண்டுக்கு வரக்கூடியதாக இருக்கும். பேப்பரில் உங்களுடைய தமிழ் பேப்பர்களில் ஃபர்ஸ்ட் பார்ட் கேள்விகளாக இந்த வேற்றுமைகள் வந்து வரக்கூடியதாக இருக்கும். சில வழிகளில் வேற்றுமைகளை விளக்க வேண்டி வரலாம், ஆனால் விளக்க வேண்டி வராது என்று சொல்லி நான் நினைக்கிறேன். இந்த வேற்றுமை வந்து முக்கியமான பகுதி தானே, ஏல கூட வருது. ஸோ இது வந்து கட்டாயம் பேப்பரில் வரும், இதை கவனத்தில் பார்த்துக்கொள்ளுங்க. சரியா, அடுத்தது பார்க்கலாம். சொன்ன மாதிரி இந்த பாடசாலை அடைந்தது அது நாங்கள் வந்து இந்த எங்களை மாற்ற சொல்லி கேட்க மாட்டாங்க, பேப்பர்ஸ்ல எல்லாம் எங்களை மாற்ற சொல்லி கேட்க மாட்டாங்க. வீடு கட்டினான், இது எவ்வகை வேற்றுமை, இரண்டாம் வேற்றுமை. அதுல எப்படி நிக்குது, வேற்றுமை தொகையாக இருக்கின்றது. சரியா, நாங்க அங்கால போவோம். ஊரை விட்டு சென்றான், ஊரை விட்டு சென்றான். இதுல இதை நாங்க வேற்றுமை தொகையா எழுதலாமா இல்லையா பாருங்க. சரி, எழுதலாம். சரியா, தட்ஸ் ரைட். நாங்க வந்து என்ன செய்யலாம்,
எழுதலாம். ஊர் விட்டு சென்றான். சரியா? சில வேளையில ஊர் விட்டு சென்றான் என்பது என்ன அர்த்தத்தை தான் தருது? ஊரை விட்டு அவர் போயிட்டார் என்ற அர்த்தத்தை தான் ஊர் விட்டு சென்றான் என்ற சொல்லும் தருது. சரியா? ஸோ அதில் வந்து கிளியரா எடுத்துக்கொள்ளுங்க. அடுத்தது மலரை போன்றவள். மலரை போன்றவள் இது என்ன? வேற்றுமை விதி. இதை நாங்க வேற்றுமை தொகையாக மாற்றலாமா இல்லையா? யோசிங்க. ஆமா, இது வந்து எங்களால வேற்றுமை தொகையாக மாற்றக்கூடியதாக இருக்கிறது. மலரை போன்றவள் மலர் போன்றவள். மலரை போன்றவள் மலர் போன்றவள். சிங்கம் போன்றவன் சிங்கத்தை போன்றவன். சிங்கம் போன்றவன் சிங்கத்தை போன்றவன். அடுத்தது பணத்தை உடையவன். சரியா? பணத்தை உடையவன் எழுதலாம். அல்ல பணத்தை வைத்திருந்தான் என்றால் என்ன அர்த்தம்? அவன் பணத்தை வைத்திருக்கிறான் அர்த்தம். இத கூட உங்களால மாற்றக்கூடியதா இருக்கா பாருங்க. ஆமா, இத கூட உங்களால மாற்றக்கூடியதாக இருக்கிறது. பணத்தை வைத்திருந்தான் பணம் வைத்திருந்தான். சரியா? இந்த பணம் என்பது வந்து எப்பவுமே நாங்கள் பணங்கள் என்று சொல்றது இல்லை. இந்த பணம் என்பது பாருங்க ஆங்கிலத்துல நீங்க படிக்கும் போது பார்க்கலாம். சரியா? இந்த வீடியோ பின்னால் உங்களுக்கு முக்கியமான ஆங்கில பகுதியும் கொண்டு வந்து கொண்டிருக்கு. பார்ட்ஸ் ஆஃப் தி ஸ்பீச். இப்போ ஆங்கிலத்தில் இருக்க நான் சொல்றேன். அப்போ பார்ட்ஸ் ஆஃப் தி ஸ்பீச்சில் நீங்க அன்கவுண்டபிள் நவுன், கவுண்டபிள் நவுன் அப்படின்னு சொல்லி படிப்பீங்க. சரியா? படிச்சிருப்பீங்க எல்லாரும். 8ஆம் சிலபஸ்ல கூட இருக்கு இந்த கவுண்டபிள் நவுன், அன்கவுண்டபிள் நவுன். ஸோ இந்த அன்கவுண்டபிள் நவுன் அதுல பாருங்க அரிசி. அரிசி என்று சொன்னா என்ன அர்த்தம்? 1 கிலோ அரிசி தாருங்கள் என்று கேட்கும். அல்லது ஒரு மூட்டை அரிசி, அரிசிகள் தாருங்கள் என்று பார்த்து கேட்டிருக்கோமா? சரி, 1 கிலோ அரிசியில 1 கிலோ அரிசி என்று கேட்போம். சரியா? அரிசிகள் தாங்கோன்னு சொல்லி கேட்டுருமாமா? அரிசி மூட்டைகள் தாங்கோன்னு கேட்போமே ஒழிய அரிசிகள் தாங்கோன்னு கேட்க மாட்டோம். பணம் தாங்கோன்னு தான் கேட்போம். பணங்களை தாருங்கள் என்று இல்லை. பணம் தாருங்கள், பணங்களை தாருங்கள் இல்லை. நீர் தாருங்கள், நீர்களை தாருங்கள். இந்த நீர்களை தாருங்கள் என்று நாங்கள் கேட்கிறோமா? கிடையாது. சரியா? அதுதான் இந்த கவுண்டபிள் நவுன்ஸ், அன்கவுண்டபிள் நவுன்ஸ் வந்து எங்களுக்கு வேற்றுமையில கூட உதவுது. பாத்தீங்களா? அதாவது இந்த பணம் என்பது வந்து எப்பவுமே தன்மையா தான் இருக்கும். அது 1 ரூபா தாருன்னு சொல்லிச்சுன்னா அது பணம் உண்டு. அதே நிறைய பணமாக இருந்தாலும் 5000 1000 வந்துட்டு சொல்லிச்சோம், அது என்ன? பணம் தான், பணங்கள் இல்லை. சோ இதுல வந்து பணம் என்பதோட ஐ என்றது சேர்ந்து பணத்தை என்று வருது. பணம் என்பதோட ஐ என்பது சேர்ந்து பணத்தை என்று சொல்லி வருது. சோ இது வந்து வேற்றுமை விதியாக இருக்கின்றது. நாங்க ஏற்கனவே சொன்ன இந்த வேற்றுமை தொகையா மாற்றக்கூடியதாக இருக்கும். பணம் வைத்திருந்தார். சரியா? பணம் வைத்திருந்தார். சோ இப்ப நாங்க இதனுடைய 6 பொருட்களை மாற்றோம். ஆக்கட் பொருள். சரியா? ஆக்கல் பொருள். வீட்டை கட்டினான். உதாரணத்தை நீங்களே பாருங்க. வீட்டை கட்டினான். அப்ப இதுல கட்டினான் என்பது ஒன்றை உருவாக்குற சொல். ஒன்றை உருவாக்குற சொல் தான் கட்டினான். அப்ப வீட்டை கட்டினான், வீடு என்பதை அவன் உருவாக்குகிறான். சோ வீட்டை கட்டினான் என்பது என்ன சொல்? ஆக்கட் பொருள்ல இருக்கக்கூடிய ஒரு இது. அழித்தல் பொருள். கழுதையை உடைத்தான், வீட்டை இடித்தான். இதெல்லாம் என்ன? அழித்தல் பொருள். இருக்கிற ஒன்றை அழிக்கிறான், இல்லாம செய்கிறான். அடைதல். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்தை அடைதல். பாடசாலையை அடைந்தார், வீட்டை அடைந்தார், கொழும்பை அடைந்தார், யாழ்ப்பாணத்தை அடைந்தார். நீத்தல். சரியா? கட்டுரைகள் எழுதும் போது இப்ப பயணக்கட்டைகள் நாங்கள் யாழ்ப்பாணத்தில் இருந்து புலப்பட்டு நுவரேலியாவை சென்றடைந்தோம், அடைந்தோம். சரியா? நீத்தல் பொருள். ஊரை விட்டு சென்றான், வீட்டை விட்டு சென்றான். இங்க ஐ என்றது வருது. சரியா? ஊர் விட்டு சென்றான், வீடு விட்டு சென்றான், வீடு மாறி சென்றான். விளங்கிச்சா? நீச்சல் பொருள் விளங்கிச்சா? அடுத்தது ஒத்தல். ஒத்தல். அந்த அழித்தலுக்கும் நீத்தலுக்கும் என்ன வித்தியாசம் யோசிங்க. அழித்தல் ஒன்று இல்லாமே பண்ணிடலாம். நீத்தல் ஒன்று இருக்கு ஆனா அங்க நாங்கள் இல்லை. ஒன்று இருக்கு ஆனா அங்க நாங்கள் இல்லை. அடுத்தது ஒத்தல். ஒத்தல் என்பது ஏதாவது ஒரு பொருளோட இன்னொரு பொருளை ஒப்புறது. கூடுதலா மனிதர்களுக்கு தான். சரியா? சிங்கம் போன்றவன், ஆந்தை போன்றவன். சிங்கம் போன்றவன் என்னத்தை குறிக்கும்? வீரத்தை குறிக்கும். ஆந்தை போன்றவன் இரவுல முழித்திருப்பவனை குறிக்கும். அதாவது இரவுல முழித்திருந்து கூட தனக்காக கஷ்டப்படும். சரியா? நரி போன்றவன். நரி போன்றவன் என்ன அர்த்தம்?
தந்திரமானவன் சொல்லி அர்த்தம். சரியா? ஸோ இப்படிப்பட்ட விஷயங்களை நீங்க வந்து கவனம் எடுத்துக்கோங்க. மலரை போன்றவள், மென்மையானவள், அழகானவள், இனிமையானவள், சரியா, தூய்மையானவள், இந்த மலரை போன்றவள். உடைமை வைத்திருக்கிறதா உடைமை என்று சொல்லி சொல்றோம். பணத்தை வைத்திருந்தான், பணம் வைத்திருந்தான், சொத்து வைத்திருந்தான், நிலம் வைத்திருந்தான். விளங்கிச்சா? சோ இந்த பொருட்கள் வந்து உங்களுக்கு விளங்கி இருக்கவன்னு நினைக்கிறேன். அப்ப இந்த வேற்றுமை விதி, வேற்றுமை தொகை ரெண்டும் உங்களுக்கு கிளியர். சரியா? அப்ப நாங்க மூன்றாம் வேற்றுமைக்கு அசையலாம். ஓகே, மூன்றாம் வேற்றுமையினுடைய உருவுகள் வந்து ஆள், ஆண், ஒடு, ஓடு. மூன்றாம் வேற்றுமையினுடைய உருவுகள் ஆள், ஆண், ஒடு, ஓடு. ஆள், ஆண், ஒடு, ஓடு. இந்த முதலிய சொற்கள்ல இந்த மூன்றாம் வேற்றுமை பொருளும் இருக்கு. எழுதுவோமா பொருளை? கருவி, கருத்தா, கருவி, கருத்தா, உடன் நிகழ்ச்சி, இல்லைன்னா வந்து கீழே வந்துட்டு ஆனால் உண்மையாகவே தமிழ் இலக்கணம் அப்படி என்ன செய்யக்கூடாது, மெய்யெழுத்துக்கள் முன்னுக்கு வரக்கூடாது. சரியா? ஸோ இது வந்து என்ன செய்யுங்க, நீங்கள் வந்து சேர்த்து தானே எழுதணும். அது இதில் பிரச்சனை, அதனால டேஷ் போட்டு வைக்கணும். உடன் நிகழ்ச்சி. சரியா? அப்போ பாருங்க, இதில் அவங்க சொல்லியிருக்காங்க ஆள், ஆண் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆள், சக, ஆண். இந்த சொற்கள் வந்து எதை குறிக்குதுன்னு சொல்லி சொன்னால் கருவி, கருத்தா பொருளையும் உடன் நிகழ்ச்சி பொருளை ஒடு, ஓடு, ஒடு, ஓடு என்ற சொற்களும் குறிக்குது சொல்லி சொல்லியிருக்காங்க. சரியா? பாப்போமா? கத்தியால் வெட்டினான். கருவி, கருத்தா என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கருவி என்றா அங்க பெயர் சொல்லலாம் என்ன வரப்போகுது, அதாவது பெயர் சொல்லலாம் வரப்போகுது. எழுவாயா, இது எழுவாயில தான் உருவாகுது. சரியா? ஸோ எழுவாயா ஒரு பெயர் சொல், அதுக்கும் கருவியாக இருக்கக்கூடிய பெயர் சொல் வந்தா அது கருவி பொருள். ஒரு மனிதர், ஒரு செயலை செய்பவர் வந்தா அது கருத்தா பொருள். சரியா? ஒரு நிகழ்ச்சி நடக்கும் போது அந்த நிகழ்ச்சியோடு சேர்ந்து இன்னொரு நிகழ்ச்சி நடந்தா அது உடன் நிகழ்ச்சி பொருள். கருவி பொருள்ண்டா கருவி, கருத்தா பொருள்ண்டா செய்பவர், அடுத்தது உடன் நிகழ்ச்சி பொருள்ண்டா ஒரு நிகழ்ச்சி நடக்கும் போது அதோட இன்னொரு நிகழ்ச்சி சேர்ந்து நடக்கிறதா உடன் நிகழ்ச்சி. பாவமா? கத்தியால் வெட்டினான், உருவு வந்திருக்கு. என்ன உருவு? ஆள். இந்த ஆள் உருவு தான் அதிகபட்சமாக எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கும் வாக்கியங்கள்ல. நீங்க வந்து பாருங்க, உங்களுக்கு வந்து ஒரு கேள்வி தாரேன். அனைத்து மாணவர்களும் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு அனைத்து மாணவர்களும் கமெண்ட் பாக்ஸ்ல, கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல ஆண் என்ற உருவோட வரக்கூடிய மூன்றாம் வேற்றுமை சொற்களை நீங்க வந்து போட்டுக்கொள்ளுங்க. சரியா? இதுல சில சொற்கள்ல வந்து ஆண் என்றது எங்களால் காணக்கூடியதா இருக்கும். கத்தி, ஆள் வெட்டினான். ஆள் என்ற உருவு வந்திருக்கு. என்ன பொருள்? கருவி பொருள். மந்திரியால் கட்டப்பட்ட கோழி, சாரி, மந்திரியால் கட்டப்பட்ட கோயில், இது வந்து ஆள், கருத்தா பொருள். சரியா? ஆள் தான் இதிலே உருவாக இருக்கிறது. சரியா? பாப்பீங்க ஆள். இங்க தந்தையோடு மகன் சென்றான், இதுதான் உடன் நிகழ்ச்சி பொருளை குறிக்குது. ஊடு என்பது வந்திருக்கு. தந்தையோடு நான் இந்த உடன் நிகழ்ச்சி சொன்னதானே, ரெண்டு நிகழ்ச்சி நடைபெறும். முதலாவது தந்தை சென்றார், மகன் சென்றான், தந்தையோடு மகன் சென்றான். சரியா? அப்ப இந்த வேற்றுமைக்கு வந்து சொல்லுறுப்புகள் காணப்படுது. கொண்டு, உடன். சொல்லுறுப்புகள் என்னென்ன? கொண்டு, உடன். அதாவது கத்தியால் வெட்டினான் என்பதுக்கு இந்த ஆள் என்ற உருவு நீக்கப்பட்டு கத்தி கொண்டு வெட்டினான் என்று வருது. ஆள் என்ற உருவு
நீக்கப்பட்டு கத்தி கொண்டு வெட்டினான். கோடாலியால் வெட்டினான், கோடாலி கொண்டு வெட்டினான். தந்தையுடன் மகன் சென்றான், மகனுடன் அன்னையுடன் மகன் சென்றான். விளங்கிச்சா? சோ இந்த சொல்லுறுப்பு உறுப்பு இந்த மூன்றாம் பேருக்கு உங்களுக்கு கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். கீழே நான் ஏற்கனவே சொன்ன உங்களுக்கு வேற்றுமை விதி வேற்றுமை தொகையை பற்றி வேற விளக்கம் தரப்பட்டிருக்கு. ஸோ இதை வந்து நீங்க ஸ்டாப் பண்ணி வாட்சி பாருங்க. உதாரணத்து பாருங்க, நான் சொன்ன மாதிரி வீட்டை கட்டினர், வீடு கட்டினர். விளங்கிச்சா? நாங்க 4ஆம் வேற்றுமைக்கு போலாம். 4ஆம் வேற்றுமையும் 2ஆம் வேற்றுமை போலவே பொருட்களுடைய நிறைய பொருட்களை காட்டி இருக்குது. ஆனா மொத்தம் 7 பொருட்கள் இருக்கு. 2ஆம் வேற்றுமையில 6 பொருட்கள். சரியா? அப்ப பாப்போம். இதுல 4ஆம் வேற்றுமை உதாரணமா அதிபர் மாணவர்களுக்கு பரிசில் வழங்கினர். இங்க கூ கூ என்ற சொல் 4ஆம் வேற்றுமையினுடைய பொருள். கூ என்ற எழுத்து. சரியா? கூ என்பதுதான் 4ஆம் வேற்றுமையினுடைய உருவு. கூ என்பது 4ஆம் வேற்றுமையினுடைய உருவு. கூ உருவையுடைய இது என்ன நிறைய பொருட்களை உணர்த்தி நிற்குது. நான் சொன்னேன் 7 பொருட்களை உணர்த்தி நிற்குது. அதே நேரம் இவருக்கு சொல்லுறுப்புகளும் இருக்கு. பொருட்டு ஆக நிமித்தம், பொருட்டு ஆக நிமித்தம். சரியா? நாங்க இப்போ ஒவ்வொரு பொருளுக்கும் உதாரணம் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நாங்க எல்லா உதாரணங்களும் பார்ப்போம், பொருட்களையும் பார்ப்போம். நாங்க இப்ப என்ன செய்வோம்னா கொஞ்சம் கொஞ்சம் உதாரணங்களை நாங்களும் கதைச்சிட்டு அது என்னென்ன பொருட்கள் அடங்கும் என்றதை பார்ப்போம். உழவருக்கு பொன் கொடுத்தான். சரியா? நீங்க யோசிச்சு கூடாது. இதை நாங்க என்ன செய்வோமா, வேற்றுமை தொகையா மாட்டி பார்ப்போமா, கூவன்ற உறுப்பை மறைச்சு பார்ப்போமா. கூவன்ற உறுப்பை மறைச்சா உங்களுக்கு இப்ப அர்த்தம் மாறுபட படிவா பாருங்க. இதுல இந்த வேலையில் பார்த்து விட்டுறாங்கோ. புலவருக்கு பொன் கொடுத்தான், புலவர் பொன் கொடுத்தான். கூ போனா புலவர் தான் பெறும். புலவர் தக கூதான் புலவருக்கு. சரியா? புலவர் தக கூதான் புலவருக்கு. அப்ப புலவருக்கு பொன் கொடுத்தான். நான் பூவை மறைச்சு விட்டா அப்ப இந்த புலவர் பொன் கொடுத்தான். விளங்கிச்சா? அடுத்தது கீரிக்கு பகை பாம்பு, பாம்புக்கு பகை கீரி. ரெண்டுமே ஒன்றுதான், மாறி வருது. சரியா? கண்ணனுக்கு நண்பன் துரியோதனன். அத வந்து பாருங்க, இதுல ஒரு பிரச்சனை இருக்கு. இது என்னன்னு தெரியல. கண்ணன் உங்களுக்கு கண்ணன் தான் தந்திருக்காங்க, கர்ணன் ரெண்டு வரும். சரியா? கர்ணன் ரெண்டு தந்திருக்காங்க, கர்ணன் ரெண்டு வரணும். கர்ணனுக்கு நண்பன் துரியோதனன். கண்ணம்மைக்கு மகன் விபுலானந்தன், கண்ணம்மைக்கு மகன் விபுலானந்தன். மாணவருக்கு உரியது அடக்கம், மேசைக்கு பலகை வாங்கினேன், கூலிக்கு வேலை செய்தான். சரியா? அப்ப இதுல ஒவ்வொன்றையும் பாருங்கோ. எல்லா வசனத்தினுடைய எழுவாய்க்கும் என்ன வந்திருக்கு, கூன்றது சேர்ந்து வந்திருக்கு. விளங்கிச்சா? பொருளை பாப்பம். கொடை பொருள் என்ன, உழவருக்கு பொன் கொடுத்தான், கொடுக்கிறான். கொடுத்தல் என்பது கொடை. அப்ப கொடுத்த பொருள். பகை அதாவது கோபம், கீரிக்கும் பாம்புக்குமே ஒத்து வராது. அப்ப அது பகை. அதான் கீரிக்கு பகை பாம்புன்னு தந்துருக்காங்க. நட்பு கண்ணனுக்கு கர்ணனுக்குன்னு அவசியம். கர்ணனுக்கு நண்பன் துரியோதனன். அப்ப இது நட்பை குறிக்கும். பகை, நட்பு, உறவு எல்லாம் இந்த மூன்று இந்த ஒவ்வொரு இந்த உணர்ச்சிகளும் அங்க வருது, இங்க வருது. பகை கோபமா இருக்கு, நட்பு ஒரு ஒற்றுமை. சரியா? கர்ணனுக்கு நண்பனும் கர்ணனும் துரியோதனும் நண்பர்களாக இருக்கிறார்கள். உறவு சரியா? கண்ணம்மைக்கு மகன் விபுலானந்தர். இதை நீங்க உங்களுடைய பாட்டியின் பேரை போட்டு இவருக்கு நான் பேரன் நீங்க சொல்லிச்சோன்னா அது என்ன? சரியா? உதாரணமா பா. சரியா? நான் சொல்றேன். விமலாக்கு நான் அண்ணன். இது என்ன? விமலாக்கு நான் அக்கா, எனக்கு விமலா தங்கை. அப்ப இதுல அக்கா, தங்கை, அண்ணன் போன்ற இந்த உறவுகள் வேறு. இந்த உறவுகள் என்ன? கூ என்ற உருவையும் கொண்டிருக்குது. சோ இது 4ஆம் வேற்றுமை. தகுதி மாணவருக்கு உரியது அடக்கம். சரியா? தகுதி மாணவருக்கு உரியது அடக்கம். முதற்காரணம் மேசைக்கு பலகை வாங்கினோம். மேசை செய்யணும்னா பலகை வரும். மேசை செய்யணும்னா பலகை வரும். அப்ப
அதாவது மேசைக்கு முதலீடா, அதாவது நாங்க சொல்லுவோம் தானே முன்னுக்கு வாங்குறது மூலப்பொருட்கள், அந்த மூலப்பொருட்கள் தான் நாங்க முதற் காரணம் என்றதுக்கு எழுதுவோம். மேசைக்கு என்ன வாங்கினேன்? பலகை வாங்கினேன். சரியா, மேசைக்கு பலகை வாங்கினேன். அப்ப மேசை செய்ய பலகை வேணும், அப்ப முதற் காரணம். நிமித்த காரணம் கூலிக்கு வேலை செய்தான் சொல்லி சொன்னால் அவர் வந்து கூலிக்காகத்தான் வேலை செய்கிறார். கூலி அவருக்கு வேணும் என்பதற்காக வேலை செய்கிறார். அவ கூலிக்கு வேலை செய்தார். இது நிமித்த காரணம், ஒன்றுக்காக வேலை செய்கிறார். அப்ப இது நிமித்த காரணம். விளங்கிச்சா? அடுத்தது பார்க்கலாம். சரியா, நீங்க பாருங்க. அடுத்தது இந்த பொருட்கள் முடிச்சு 7 பொருள் முடிஞ்சுக்கோ. கொடை, பகை, நட்பு, உறவு, தகுதி, முதற்காரணம், நிமித்த காரணம். சரியா, இப்ப இதுல சொல்லுறுப்புகளை வச்சு பார்த்தால் கடைசி வசனத்தை தான் உங்களுக்கு எடுத்து இதுல காட்டியிருக்காங்க. கூலிக்கு வேலை செய்தான், சொல்லுருவ போடுவான். கூலியின் பொருட்டு வேலை செய்தான், அதாவது கூலியின் பொருட்டு, கூலி கிடைக்கும் என்றதுக்காக வேலை செய்தான், கூலியின் பொருட்டு. சரியா, அடுத்தது கூலிக்காக வேலை செய்தான். ஆக என்ற சொல்லுருவு இதுல தொழிற்படுது. கூலிக்கு ஆக வேலை செய்தான், கூலிக்காக வேலை செய்தான். அடுத்தது கூலி நிமித்தம் வேலை செய்தான், கூலி நிமித்தம் வேலை செய்தான். இதுல என்ன அர்த்தம்? கூலிக்காகத்தான் அவர் வேலை செய்கிறார். நாங்க இதுல நிமித்தம் என்ற சொல்ல போட்டு கூ என்ற சத்தத்தை நாங்க என்ன செய்யறோம்? நிப்பாடுறோம். கூ என்ற ஒரு உருவை அங்க தடை செய்து விடுகிறோம். விளங்கிச்சா? இப்ப நாங்க 5ஆம் வேற்றுமைக்கு போகலாம். இந்த வேற்றுமை உங்களை விளங்கி இருக்கும். நாங்க இப்ப 5ஆம் வேற்றுமைக்கு போவோம். இப்ப பாருங்க, 5ஆம் வேற்றுமை. சரியா, 5ஆம் வேற்றுமை பாருங்க. இந்த 5ஆம் வேற்றுமையினுடைய உறுப்புகள். சரியா, இல், இன், இல், இன். இது வந்து 5ஆம் வேற்றுமையினுடைய உறுப்புகளாக சொல்லப்படுகின்றது. இந்த இல் என்பது ஒப்பு பொருள்ல வந்திருக்கு. சரியா, மேலகாற்ற வசனத்தில், மேலகாற்ற வசனம் நாங்க இன்னும் வாசிக்கல. விமலனில் ரூபன் கெட்டித்தனம் மிக்கவன். விமலனை விட ரூபன் கெட்டித்தனமானவன். அது என்ன பொருள்ல சொல்லினான்? ஒப்புட்டு சொல்லினான், ஒப்பு பொருள். இப்ப நீங்க ரிவைஸ் பண்ண போறீங்க. இந்த ஒப்பு பொருள் ஏற்கனவே நீங்க எங்கேயோ பார்த்திருக்கீங்க. எங்க? மடிவா யோசிங்க. எஸ், அந்த ஒப்பு பொருள் வந்து முதலாவது, அடுத்ததாக இருக்கிற இரண்டாவது. சரியா, முதலாவதுக்கு அடுத்ததாக இருக்கிற இரண்டாவது, இரண்டாம் வேற்றுமையில, செயற்பட பொருள் வேற்றுமையில ஒப்பு பொருளை நாங்க வந்து அவதானிச்சிருக்கோம். அதே ஒப்பு பொருள் இங்கே பிறகு அப்ப ஒப்பு பொருள்ல வசனத்தை தந்துட்டு இரண்டாம் வேற்றுமையும் இருக்கு, முதலாம் வேற்றுமையும் இருக்குன்னா நீங்க என்ன செய்வீங்க? சரியா, வடிவா யோசிங்க. நீங்களே உங்களை இதுல யோசிங்க. அப்படி வந்தா நான் என்ன செய்வேன் சொல்லி நீங்கள் யோசிங்க. என்ன செய்வீங்க? அதுல எது புலம்புவீங்களா? இல்ல. இங்க பாருங்க, 5ஆம் வேற்றுமையினுடைய உறுப்புகள் இல், இன். சரியா, விமலனை விட கமலன், விமலனை, விமலனை போன்றவன். அங்க வந்து வேற மாதிரி ஒரு அர்த்தத்துல வரும் பாருங்கோ. அப்ப நீங்க இந்த இதை பாருங்க, வசனத்தை வேணாம், வசனத்தினுடைய அர்த்தத்தை நீங்க பார்க்க வேணாம், உறுப்புகளை பாருங்க. ராமனில் பரதன் சிறந்தவன். சரியா, ராமனில் பரதன் சிறந்தவன், ராமனை போன்றவன் என்று வந்தால் இதுல ரெண்டுக்குமே அர்த்தம் ஒன்றா? ஒருத்தர் ராமரை போல இருக்கிறாரா, அது இரண்டாம் வேற்றுமை உடுத்துற ஒரு அர்த்தமாக இருக்கு. அடுத்தது இங்க ராமனை விட பரதன் சிறந்தவன் சொல்லி இதுல சொல்லி இருக்கணும். சரியா, சோ இதை விடுவோம். சரியா, இதை நாங்க விடுவோம். இதுல பாருங்க, ராமனில் பரதன் சிறந்தவன், இல். சரியா, இல், இல் என்ற உறுப்பு இங்க காட்டப்படுது. ராமனை போன்றவன், ஐ என்ற உறுப்பு அங்க தொழிற்படுது. அப்ப ஒரு கிளியரா இருங்கோ. என்ன இங்க வந்து எங்களுக்கு ஒரு அவசியம் இருக்கு. என்ன பாருங்க, நாங்க உறுப்புகளை அவதானிக்கும் போதுதான் எங்களால் என்ன செய்ய முடியும்?
சரியான பெறுபவர்களை பெற முடியும். உறுப்புகளை அவதானிங்க. அதுக்காக வந்து விஞ்ஞான பேப்பர்ல போய் உறுப்புகளையும் யோசிக்கிறீங்க. சரியா? அப்போ ஓகே. இப்ப பாப்போம், இந்த உறுப்புகள்ல ஐயுறுப்பு வந்து ஒப்பு பொருள்ல வந்தா அது எத்தனையாம் வேற்றுமை? இரண்டாம் வேற்றுமை. அவை இல் அல்லது இன் உறுப்பாக வந்து பொருள் ஒப்பு பொருளாக வந்தா அது ஐந்தாம் வேற்றுமை. கிளியர் பண்ணி கொடுங்க. சரி, அப்புறம் இல்லை ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து கேட்டுக்கொள்ளலாம். சரியா? டவுட்ஸ் இருந்தால் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் கேட்டுக்கொள்ளலாம். அடுத்தது இதனுடைய அடுத்த பொருள் நீங்கள் பொருள். என்ன பொருள்? நீங்கள் பொருள். மலையில் வீழருவி. சரியா? மலையில் வீழருவி. மலையில இருந்து அருவி விழுது. அந்த அருவியிலே மலைக்கு போமா? இல்ல, மலையை விட்டு இது நீங்கி இங்கால வருது. மலையை விட்டு நீங்கி தான் இந்த அருவி வந்து வருது. அப்ப இது மலையில் வீழருவி என்பது நீங்கள் பொருள். மலையை விட்டு நீங்கினா தான் இது வந்து வரக்கூடியதாக இருக்கும். சரியா? அடுத்தது எல்லை. இலங்கையின் வடக்கு இந்தியா. எல்லையில சொல்றது இலங்கையின் வடக்கு இந்தியா. இது வந்து ஐந்தாம் வேற்றுமையில தான் எல்லை பொருள் வருது. இலங்கையில் வடக்கு இந்தியா. அடுத்தது ஒப்பு பொருள் பார்த்துட்டோம். ஏது? பாட்டில் சிறந்தவன் பாரதி. ஏது பொருள்? பாட்டில் சிறந்தவன் பாரதி. இப்ப எல்லாத்துலயுமே பொருள் அதிகமா இருந்துச்சு, அல்ல உருவு அதிகமா இருக்கிறதுமே நீ பாரு. சொல்லுறுப்புகள் இங்க அஞ்சாம் வேற்றுமையில பாருங்க அதிகமா வந்திருக்கு. அதாவது சொல்லுறுப்புகளை பாருங்க. அஞ்சாம் வேற்றுமையினுடைய சொல்லுறுப்புகள், ஐந்தாம் வேற்றுமையினுடைய சொல்லுறுப்புகள் இருந்து, நின்று, காட்டிலும், பார்க்கிலும், விட என்ற இந்த சொற்கள் வந்து ஐந்தாம் வேற்றுமையினுடைய சொல்லுறுப்புகளை சொல்லுறுப்பு வச்சுக்கல வசனம் தந்திருக்கணும் பாருங்கள். மரத்திலிருந்து விழுந்த கனி. மரத்திலிருந்து விழுந்த கனி. அவனை காட்டிலும் இவன் பெரியவன். நாங்க குறிச்சிட்டு போவோமா? என்னென்ன இதுல தரப்பட்டிருக்குன்னு பாப்போமா? இதில் இருந்து, இதில் காட்டிலும், இங்க பார்க்கிலும், இங்க விட. சரியா? சொல்லுறுப்புகள் இடம்பெற்ற இடங்களை பாருங்க. அடுத்தது பாப்போம். சரியா? எங்களுக்கு அடுத்தது என்ன? ஆறாம் வேற்றுமை. ஆறாம் வேற்றுமை மாறுவது உங்களுக்கு உதாரணம் தந்திருக்கிறோம். பசுவினது கண். பசுவினது கண். தமிழ் சான்றோரது பேரவை. தமிழ் சான்றோரது பேரவை. சிறுமியது நினைவாற்றல். சிறுமியது நினைவாற்றல். அப்ப இதுல பாருங்க, ஆறாம் வேற்றுமையினுடைய உருபுகள் அது ஆ, அது ஆ. சரியா? இது வந்து என்னென்ன பொருளை தரும் பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, கிழமை பொருள், உடைமை பொருள் என்று பொருள் வரும். இந்த கிழமை பொருள் என்பது என்னென்று வரும்? உடைமை பொருள் என்று சொல்லியும் வரும். கிழமை பொருள், உடைமை பொருள் வரும். அப்ப இந்த கிழமை பொருளை வச்சு கொண்டு பார்த்தால் பிரிதின் கிழமை, தற்கிழமை. தற்கிழமை பிரிதின் கிழமை என்று சொல்லி இந்த கிழமை பொருள்ல இருக்கு. அதாவது தற்கிழமை என்று சொல்லி சொன்னால் அது அவரோடையதான் இருக்கும், பிரிக்க முடியாது. பசுவினது கண். பசுவினது கண்ணை நாங்க என்ன செய்ய முடியாது? சொற்கள்ல வேண்டா பிரிக்கலாம். பசு இனது கண். சரியா? பசுவினது கண். அப்ப இதுல பாருங்க, பசுவினது கண். பசுவின் கண்ணை நாங்க பிரிக்கலாமா? இல்ல, பசுவினுடைய கண்ணை நாங்க பிரிக்க மாட்டோம். அது தற்கிழமை. அடுத்தது உதாரணம் பாருங்க, அடியாரது தொண்டர்கள். அடியாரது தொண்டர்கள். அடியாரனுடைய தொண்டர்களை நாங்க பிரிக்கலாம். சரி, அடியார தொண்டர்களை அடியாரை விட்டு என்ன செய்யலாம்? கலைக்கலாம், பிரிச்சு விடலாம். சரி, அதால அடியாருக்கு எதுவும் நடக்காது. விளங்கிச்சா? அதாவது அடியாருக்கு தொண்டர்களா இருந்தார்கள் தானே, தொண்டர்களை நாங்க வேற இடத்துக்கு எடுத்துட்டு போயிடலாம். சரி, கூட்டிட்டு போயிடலாம். தமிழ்ச்செல்வனுடைய புத்தகம். தமிழ்ச்செல்வனுடைய புத்தகம். சரியா? அப்ப இதுல இந்த உடைய என்பது என்ன
எங்கேயும் யோசிக்காதீங்க. உடை என்பது இதனுடைய சொல்லுருவா. சரியா? நான் இது வந்து உங்களுக்கு சொல்ல மறந்துட்டு, இதனுடைய சொல்லுருவு என்ன? உடைய. உருவு வந்து அது ஆ. அப்ப தமிழ்ச்செல்வனுடைய புத்தகம், தமிழ்ச்செல்வனுடைய புத்தகத்தை நாங்க பிரிக்கலாம். தமிழ்ச்செல்வன் இந்த கண்ணன், தமிழ்ச்செல்வனுடைய கை, தமிழ்ச்செல்வனுடைய கையை நாங்க எடுப்போமா பிரிப்போமா? இல்ல, அது பிரிக்க முடியாது. இல்லைங்களா? அப்ப தற்கிழமை என்றா என்ன? அது அவருக்கு, சரியா, அவருக்கே உரியது, அதை எங்களால பிரிக்க முடியாது. பிரிதின் கிழமை என்றா பிரிக்க முடியும். சரியா? பிரிக்க முடியும். அப்ப இந்த பொருள் விளங்கிட்டா, கிழமை பொருள் அது உடைமை பொருள் என்று அழைக்கப்படுது. தற்கிழமை பிரிதின்கிழமை என்று 2 வகையாக பிரிக்கப்படுகிறது. அப்ப 5ஆம் பெருமையினுடைய 6ஆம் பெருமையினுடைய சுருக்கம் அது ஆ, இதனுடைய உருவுகளாகவும், இதற்கு வந்து சொல்லுருவாக உடைய என்பது இது வந்து கிழமை பொருளும், இந்த கிழமை என்பது வந்து உடைமை பொருள் என்றும் அழைக்கப்படுகின்றது. இந்த கிழமை பொருள்ல வந்து 2 வகை இருக்கு, தற்கிழமை பிரிதின் கிழமை. 7ஆம் வேற்றுமை. இதுல கண் இல், சரியா? கண் இல் இது வந்து இதனுடைய உருவுகளாக வருகின்றது. சரியா? உருவுகளாக வருகின்றது. அதே நேரம் இதுல வந்து இவர் கண் என்ற உருவை கொண்டிருக்கிறதால இவருக்கு வந்து ஒரு அர்த்தம் வருது, அதாவது ஒரு பெயர் வருது, மறுபெயர் கண் வேற்றுமை. கண் வேற்றுமை 7ஆம் வேற்றுமையினுடைய மறுபெயர் கண் வேற்றுமை. விளங்கிச்சா? அடுத்ததுங்க பாருங்க, உதாரணம். இவருக்கு வந்து பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில் என்ற 6 வகை பொருளும் ஒன்றை தனக்கு இடமாக கொண்டு வரும். சரியா? மணியின் கண்ணொளி, மணியின் கண்ணொளி என்னங்க? மணியில இருந்து ஒரு ஒளி வருது, அவது பொருள் இடமாக. மாமரத்தில் குயில், மாமரத்தில் இருந்து ஒரு குயில் வருது, அது பொருளிடமாகும். சரியா? சோ இந்த 6 வகை பெயர்களையும் வச்சுக்கொண்டு இடமாதல் இதுல வந்து இந்த பொருள் வந்து உருவாகிறது. சரியா? பொருளிடமாதல், இடமிடமாதல், காலமிடமாதல், சினையிடமாதல், குணமிடமாதல், தொழிலிடமாதல். அதாவது ஒரு பொருள், ஒரு பெயர் சொல் இருக்கு தானே, ஒரு பெயர் சொல்ல நாங்க ஒரு இடமா குறிக்கும். ஒரு பெயர் சொல்ல நாங்கள் இடமா குறிச்சோம்னு சொல்லி சொன்னா அது பொருமிடமாக. ஒரு இடத்தை இடமா குறிச்சோம்னா அது என்ன? இடமிடமாக. காலத்தை இடமா குறிச்சோம்னா அது வந்து காலமிடமாக. சினைய இடத்தா குறிச்சோம்னு சொல்லி சொன்னா அது சினை இடமாக. குணத்தை இடமாக உடைதல் சொல்லி சொன்னா, குணம் இடமாக இருக்கும்னு சொல்லி சொன்னால் அது வந்து குணமிடமாக. தொழிலிடமாக இருக்கும்னு சொல்லி சொன்னால் அது தொழிலிடமாக. உதாரணம் பாப்போமா? பொருளிடமாதல், ஒரு பொருளை இடமா வச்சுக்கொண்டு நாங்க செய்ய போறோம். மணியின் கண் ஒளி, அதுல மணி என்பது என்ன? ஒரு பொருள். இடமிடமாதல். ஊரின் கண் இல்லம், ஊர் என்பது என்ன? ஒரு இடம். விளங்கிச்சா? காலமிடமாதல். நாளின் கண் மணத்தியாலம், இளவேனின் கண் வேம்பு பூக்கும். விளங்கிச்சா? சினையிடமாதல். கையின் கண் விரல் உண்டு, கையோட விரல் உண்டு என்பது கையின் கண்ணு சொல்லணும். கை என்றதே ஒரு சினை. விரலின் கண் மோதிரம் உண்டு, விரலின் கண் மோதிரம், அதாவது விரல் என்பது ஒரு சினை, அதோட மோதிரத்தை நாங்க போடுறோம். குணம். கருப்பின் கண் மிக்கது அழகு, இளமையின் கண் வாய்த்த செல்வம். தொழிலிடமாதல். ஆட்டத்தின் கண் அபிநயம் உண்டு, ஆடற்கண் பாடப்பட்டது பாட்டு. விளங்கிச்சா? சோ இந்த இடமாதல் என்பதில் நீங்க வந்து விளங்கிக் கொள்ளுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நீங்க வந்து கீழே கேட்டுக்கொள்ளலாம். சரியா? 8ஆம் வேற்றுமை. இந்த 8ஆம் வேற்றுமை என்பது வந்து பாருங்க, இதுல வந்து இந்த 8ஆம் வேற்றுமைக்கு முதலாவதும் கடைசிக்கும் உருவு இல்லை, ஒரு ஒற்றுமை. சரியா? முதலாவதுக்கும் கடைசிக்கும் என்ன இல்லை? உருவு கிடையாது. அப்ப உருவு பற்றி நாங்க கவனிக்க தேவையில்லை. அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இங்க வந்து ஒரு இது இருக்கு, படற்கேல வரக்கூடிய ஒரு பொருளை, படற்கேல வரக்கூடிய ஒரு பெயரை என்ன செய்யணும்டா முன்னிலையில வச்சு கதக்கணும். படற்கேல வரக்கூடிய ஒரு பொருளை முன்னிலையில அவர் இருக்கும் போது
ஏகாரம் ஓகார ஒலிகளை பயன்படுத்தி ஏகாரம் ஓகாரம் மிகுந்த விழிப்பொருளாகத்தான் இந்த 8ஆம் வேற்றுமை வந்து அமையுது. ஏகாரம் ஓகாரம் அமைந்த விழிப்பொருளாக அமைகிறது. அதாவது ஏ ஓ. உதாரணத்தை பாருங்க, மேல தம்பியே பாராய். இங்க தம்பி என்ற பழக்க சொல்லோட ஏ என்றது சேரும்போது தம்பி என்ன செய்யறாரு, இவருக்கு முன்னால நிற்கிறார். அப்ப இவர் தம்பி, பார் என்பது என்ன சொல்ற, தம்பியே பாராய் என்று சொல்ற. அப்பனோ பாராய். அப்பன் ஓ என்பது சேர்ந்து அப்பனோ பாராய் என்று சொல்லி வருது. அப்பனோ பாராய் என்று சொல்லி வருது. சோ இத வந்து பாருங்க, இதுல வந்து என்ன, அப்பனோ பாராய். அப்பன் பழக்கை சொல்ல முன்னிலைக்கு கொண்டு வர என்னண்டு அப்பனோ பாராய் ஓ ஓகாரம் இணைகின்றது. அப்ப இந்த விழிப்பொருள்ல தான் இந்த 8ஆம் வேற்றுமை வந்து வருது. அது ஈறு திரிந்து அல்லது ஈறு கெட்டு, ஈறு திரிந்து ஈறு கெட்டு அல்லது இயல்பாய் வாருது. இயல்பு அந்த சொல்லை அப்படியே வரும். அல்லது ஈற்றையல். சரியா, ஈற்றையல் விளங்கிச்சா? உதாரணம் பார்ப்போம். ஈறு திரிந்து வாரது அன்னாய் பாராய். அன்னை, அன்னையோட ஆய் என்பது சேர்ந்து அன்னை ஈ என்றவளுக்கு சேர்ந்து அன்னாய் என்று வருது. ஈறு திரிந்தது. சரியா, நண்பர் இதை கேள். நண்பன் என்றதுல இன்னது கெட்டு போயிருக்கு, அதாவது ஈறு கெட்டது. தம்பி சாப்பிடவா. இதுல தம்பி அது இயல்பாகவே வருகிறது. தம்பி என்பது இயல்பாகவே வருகிறது. சோ இது இயல்பாய் வந்தது. மக்காள் கோளீர். மக்காள், மக்கள் என்பதுக்குள்ள மக்காள் என்று சொல்லி அது இணைஞ்சு ஈற்றையல் எடுத்து திரிந்தது. சரியா, ஈற்றையல் எடுத்து திரிந்தது. இது வந்து 9ஆம் ஆண்டுல தான் வருது. ஸோ 9, 10, 11 உங்களுக்கு விளங்கக்கூடியதாக இருக்கும். 7ஆம் ஆண்டு ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க வந்து பார்த்துக்கொண்டு இதை விளங்கி கொண்டீங்கன்னு சொல்லிட்டு அது உங்களுக்கு பெரிய விஷயமாக இருக்கும். சரியா, இதை விளங்கி கொண்டு எல்லாம் முயற்சி செய்யுங்க. விளை உருவை ஏற்காத பெயர்கள். இப்ப தன்மை பெயர்களும் முன்னிலை பெயர்களும் விளி உருவை ஏற்காது. அப்ப அவன் என்ன செய்வான், பழக்கை பெயர்களுக்குள்ள அவன் முதலிய சுட்டு பெயர்கள், எவன் முதலிய வினா பெயர்கள், தான் தாம் என்ற பொது பெயர்கள் விளியுருவை ஏற்க மாட்டாதவை. சரியா, ஆனா யான் நான் எனும் தன்மை ஒருமை பெயர்கள் வந்து என் என திரிந்து நின்று வேற்றுமை உறுப்புகளை ஏற்கின்றது. சரியா பாருங்க, யான் என்னை, உன்னால் உனக்கு, நான் என்னை என்னால் எனக்கு, ஜாம் எம்மை எம்மாள் எமக்கு, நாம் நம்மை நம்மால் நமக்கு. சரி, அப்ப என்ன செய்யுதுன்னு சொல்லி சொன்னால் அங்க தன்மையும் முன்னிலை பெயர்களும் வெளியுறவை ஏற்காம தான் வருது. படக்கை பெயர்கள் வந்து முதல்ல சுட்டு பெயர்களையும் எழுதி அவன் எவன் என்ற முதலிய வினா பெயர்களால் அங்க வந்து தான் தாம் என்பது வந்து வராது. ஆனா யான் நான் என்பது வந்து வெளியுறவை ஏற்று நிற்கிறது. சரியா, இந்த உருவுகளை வந்து அது கொண்டு நிற்கிறது. அதாவது முன்னிலை பெயர்கள் உன்னென திரிந்து நின்று வேற்றுமை உருவுகளை ஏற்கும். அதாவது தன்மை பெயரா இருக்கும் போது யான் யாம் நாம் நான். சரியா, முன்னிலையில எப்படி ஏற்குதுண்டா உன்னை உன்னால் உனக்கு, இதுல கூ ஆள் நை ஐ என்ற சொற்கள் வந்து வருது. அடுத்தது தான் தாம் என்ற இந்த படக்கை பெயர்கள் தன் தாம் என்று சொல்லி வருது. தான் தன்னை தன்னால் தனக்கு, தம்மை தம்மால் தமக்கு, கு ஆள் அடுத்தது ஐ என்ற இந்த உருவுகளை வந்து இதை உங்களுக்கு சேர்த்து காட்டியிருக்கிறேன். சரியா, ஸோ இதை வந்து உங்களுக்கு பயிற்சி தரப்பட்டிருக்கு. நீங்கள் என்ன செய்யுங்க, வீடியோ ஸ்டாப் பண்ணுங்க, சரியான விட இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் போட்டுக்கொள்ளுங்க. சரியா, இது பற்றி நீங்கள் வந்து மாணவர்கள் விட போட்டதுக்கு அப்புறமா நான் வந்து என்ன செய்வேன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு வந்து இந்த விடை சரியா இருக்குதா என்பதை போட்டு உங்களுக்கு இன்னொரு பயிற்சி, சரி உங்களுக்கு இந்த டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க, அந்த டவுட்ஸையும் அதில் வந்து விளங்கப்படுத்தி நான் வந்து அடுத்த வீடியோ செஞ்சு வரேன். சரி, அப்போ டவுட்ஸை போட்டிங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த டவுட்ஸை நான் உங்களுக்கு ஒரு வீடியோவை காட்டி அதுக்கான கேள்விகளுக்கான விடைகளை நான் வந்து உங்களுக்கு என்ன செய்வேன், அடுத்த வீடியோவில் வந்து அடுத்த வீடியோவை நான் வந்து அதை அப்லோட் பண்ணி விட்டுருவேன். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ பார்த்ததுக்கு அனைத்து மாணவர்களுக்குமே நன்றி. எங்களுடைய சேனலில் நீங்கள் இந்த முதலாக இன்றைக்கு தான் பார்க்குறீங்கன்னு சொல்லிச்சுன்னா மறக்காம எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நான் கேட்ட கேள்விகளுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாய், நாங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.